அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 126 அதிகாரம் ஆரோகண சங்கீதம். இதுவும் எசேக்கியா ராஜாவினால் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று இந்த பகுதியை அவர் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். சியோனின் ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுத்து என்று அர்த்தம் கொள்ளுகிற சங்கீதமாக இது அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். யோபுவினுடைய வாழ்க்கையிலே யோபு 42 அதிகாரம் 10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தொருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் இழந்து போனதை திரும்ப தருகிறது போல எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்விலே 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் 14 அவன் அசீரியா ராஜாவுக்கு பயந்தவனாக, நான் குற்றம் செய்தேன், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொல்லி 300 தாலந்து வெள்ளி 30 தாலந்து பொன்னை அவன் தண்டனையாக சுமத்தின பொழுது, வரியாக சுமத்தின பொழுது, கர்த்தரின் ஆலயத்தில் ராஜாவினுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் எசேக்கியா ராஜா கொடுத்து விட்டான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கலற்றி அவைகளையும் அசீரியா ராஜாவுக்கு கொடுத்து விட்டான். அவனுடைய வாழ்க்கையில் வெள்ளி பொன் எல்லாவற்றையும் இழந்தவனாக எசேக்கியா ராஜா அசீரியாவின் ராஜாவினுடைய சனகரிப்பினுடைய பயமுறுத்துதலுக்கு பயந்து எல்லாவற்றையும் இழந்தவனாக காணப்படுகிறான். எல்லாவற்றையும் இழந்திருந்த போதிலும் அங்கே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் திரும்பி போகிறதற்கு மனமில்லாமல் மீண்டுமாக ஜனங்களோடு கூட பேசி, எசேக்கியா சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் நம்பாமல் இருங்கள், அவன் மந்திர ஆலோசனையை பயன்படுத்தி யுத்தத்தை வெல்லலாம் என்று சொல்லியெல்லாம் உங்களை ஏமாற்றுகிறான் என்று சொல்லி தன்னுடைய தளபதியாகிய சேனாதிபதியாகிய ரப்சாக்கேவை அனுப்பி அங்கே நிற்கக்கூடிய ஜனங்களினுடைய மத்தியிலே அவதூறான வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகளை, நிந்தையான வார்த்தைகளை பேசி, எசேக்கியா ராஜாவை விட எங்களுடைய ராஜா உனக்கு நல்ல வாழ்க்கையை தர முடியும், எங்களுடைய ராஜாவினிடத்திற்கு வந்து விடுங்கள் என்று சொல்லியெல்லாம் பேசின பொழுது அந்த ஜனங்கள் அமைதியாக இருந்ததாக வேதத்திலே பார்க்கிறோம். அவன் பேசின நிந்தையான வார்த்தைகளை, உங்கள் மலத்தை தின்னவும் உங்கள் நீரை குடிக்கவும் என்றெல்லாம் சொல்லி, 2000 குதிரைகளை தருகிறேன், அதில் ஏறி செல்கிறதற்கு உன்னால் போர்ச்சேவகர்களை சம்பாதிக்க முடியுமா என்று சொல்லி அநேக நிந்தனைகளை அவனுடைய அவையிலே பணியாற்றக்கூடியவர்கள் கேள்விப்பட்டு கேட்டு அவைகளை ராஜாவினிடத்தில் அறிவித்த போது ராஜா அவைகளையெல்லாம் கேட்டு தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ரெட்டுடித்தனவனாக ஆலயத்திற்குள்ளாக பிரவேசித்து அவன் ஆண்டவரிடத்தில் அவன் முறையிடுகிறதை பார்க்கிறோம். முதலிலே அவன் சென்ற இடம் அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பின் இடத்தில் போய் நான் குற்றம் செய்தேன் என்று சொன்ன பொழுது தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் இழந்து விட்டவனாக காணப்பட்ட எசேக்கியா ராஜா இப்பொழுது ஆலயத்திலே ரெட்டுடித்தனவனாக அமர்ந்திருந்த பொழுது தன்னுடைய அவையில் உள்ளவர்களை ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்தில் அனுப்பின பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். 2 நாளாகமும் 32 அதிகாரம் 21 வசனம் 22 வசனம் 23 எசேக்கியா ராஜா அவனுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த அற்புதங்களை அங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். அதற்கு முந்தின வசனத்திலே அங்கே ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை அவர் சங்கரித்து போட்டபடியினாலே சனகரிப் செத்த முகமாக அவன் தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி போனான். அவன் தன்னுடைய
தெய்வத்தினுடைய கோவிலுக்குள்ளாக பிரவேசித்த பொழுது அவனுடைய கற்ப பிறப்பானவனே அவனை கொன்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். சனகரிப்பினுடைய வாழ்க்கை இப்படி முடிந்த நிலைமையிலே ஆண்டவர் எசேக்கியாவையும் எருசலேமின் கூடியைகளையும் சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினதை அநேகம் பேர் கதை கேள்விப்பட்டவர்கள் புறஜாதிகள் கர்த்தருக்கு எருசலேமுக்கு வந்து காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாக இருந்தான். 29ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார் என்று சொல்லி. அதற்கு பின்பாக தேசத்தில் அநேக சீர்திருத்தங்களை செய்கிறான். கால்வாய் திட்டத்தை அவன்தான் கொண்டு வருகிறான். கியோன் ஆற்றிலிருந்து கெதரோன் ஆறு என்று சொல்லப்படுகிற அந்த ஆற்றிலிருந்து எருசலேமுக்கு தண்ணீர் கொண்டு வருகிற கால்வாய் திட்டங்கள், அநேக விவசாய திட்டங்கள், அநேக ஆடு மாடுகள், இவைகளையெல்லாம் மந்தைகளை உடையவனாக எல்லா காரியங்களிலும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்று கொண்டதாக பார்க்கிறோம். அதனுடைய முகாந்திரமாகத்தான் அவன் எழுதுகிறான், நேற்றைய தினத்தில் என்னுடைய வாழ்க்கை நான் கப்பம் கட்டுகிறவனாக வெள்ளியையும் பொன்னையும் இழந்தவனாக ஆலயத்திலெல்லாம் பதிச்சு வச்சிருந்த எல்லாவற்றையும் கொடுத்துட்டு ஒன்றுமில்லாமல் இருந்த நேரத்தில் அவன் திரும்ப திரும்ப என்னை நிந்தித்து திரும்ப திரும்ப என்னை அவமானப்படுத்தி என்னை தூஷித்த போது என் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்கிற ஒரு நிலைமையில் தேவனுடைய சன்னிதானத்திற்கு போன பொழுது நான் நம்ப முடியாத அளவிற்கு ஆண்டவர் என் வாழ்விலே அற்புதத்தை செய்தார். ஒரு இரவில் ஒரே ஒரு தூதனை கட்டளையிட்டு 1,85,000 பேரை அழித்து போட்டு சனகரிப்பை செத்த முகமாக அவனுடைய தேசத்திற்கு திரும்பி போக செய்து அவனை கொன்றும் போட்டு விட்டாரே. இதை என்னால் நம்பவும் முடியலை, நம்பாமலும் இருக்க முடியலை என்பதை உணர்ந்தவனாக சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். இது கனவா இது நனவா என்று சொல்லிக்கூட என்னால் நம்ப முடியல. அத்தனை நெருக்கப்பட்டவனாக, அத்தனை ஒடுக்கப்பட்டவனாக, அத்தனை நிந்தனை அடைந்தவனாக, அத்தனை நிந்தனையினால் நிறைந்தவனாக இருந்த என் வாழ்விலே என் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை செய்தாரே. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பார்த்து கொண்டிருந்த புறஜாதிகளுக்கெல்லாம் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி இங்கே எசேக்கியா முழக்கமிடுகிறதை பார்க்கிறோம். புறஜாதிகளெல்லாம் வந்து கர்த்தருக்கு காணிக்கைகளையும் எசேக்கியா ராஜாவுக்கு உச்சிதமான காணிக்கைகளையும் கொடுத்து ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை ஒரு இரவிலே மாற்றி போட்டார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன காரியங்கள், இழந்து போன நன்மைகள், நம்முடைய ஒரு சில பாவங்களின் நிமித்தமாக நாம் சிறையிருப்புக்குள்ளாக நாம் சென்ற காரியங்கள், இவைகளில் இருந்து நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி நாம் முறையிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது அது மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு சொப்பனம் காண்கிற ஒரு நிலைமையைப் போல் அது மாற்றிவிட. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. ஒரு இரவிலே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை சிறைச்சாலையிலிருந்து அரியணைக்கு மாற்றினது போல, ஒரு யோபு உதடுகளை மூடுகிறதற்கு மாத்திரம் தோல் இருந்தது என்று சொன்னாரே, அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தாரே. அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய நிலைமைகள் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமையாக இருந்தாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய சிறையிருப்பையும் ஆண்டவர் திருப்பும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மேலான உன்னத அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாமும் ராஜாவை போல சொல்ல முடியும், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமே. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவார் இயேசு, இன்றைக்கே தருவார். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்போதும் சந்தோஷம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்போதும் சந்தோஷம். ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்போதும் சந்தோஷம்.